சைதை வழக்கு தீர்க்கும் ஸ்ரீ வராகி வள்ளியம்மன் பக்தர்களுக்கு வணக்கம். பராசக்தியின் மறு வடிவமாக போற்றி வணங்கக்கூடியவளே அன்னை வராகி. பராசக்தியின் 9 வடிவங்களின் 9 ஊர்களில் அமைந்துள்ள அன்னையின் சிறப்புகளை வெளிக்கொணர்வது இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழாவின் சிறப்பாகும். அன்னையை ஆனி மாதம் வழிபடுதல் சிறப்புக்குரிய ஒன்றாகும். நம் வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் தரக்கூடியவளே வராகி. நம் ஆலயத்தில் 2024ஆம் ஆண்டிற்கான ஆஷாட நவராத்திரி விழாவானது மங்களகரமாக ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமத்துடன் நவராத்திரி விழா இனிதே தொடங்க உள்ளது. அன்று மாலை திருவெற்றியூர் வடிவுடையம்மன் அலங்காரத்தில் வராகி அன்னை காட்சி தருகின்றாள். இசை வழிபாடு என்பது இறைவனுடன் நம்மை இணைக்கும் ஒரு பாலமாக அமைகின்றது. இசைக்கு மயங்காத இறை சக்தியே கிடையாது என்பதனை கருத்தில் கொண்டு அன்னையை குழந்தையாக, தாயாக, காக்கும் தெய்வமாக போற்றி வணங்கவே சைதை வழக்கு தீர்க்கும் ஸ்ரீ வராகி வள்ளியம்மனின் அருள் அனைவரும் பெற வேண்டி இசைத்தட்டானது ஆலய நிர்வாகம் சார்பாக வெளியிடப்பட உள்ளது. திரைப்பட பாடகர் வேல்முருகன் அவர்கள் பாடி அருளிய இசைத்தட்டு முதல் நாள் நவராத்திரி விழா அன்று வெளியிடப்பட உள்ளது. அனைவரும் அன்னையின் அருள் பெற்று மேன்மேலும் வாழ்வில் வெற்றி பெற ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 2ஆம் நாள் நிகழ்வாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் அலங்காரம், 3ஆம் நாள் நிகழ்வாக மயிலாடுதுறை அபயாம்பிகை அம்மன் அலங்காரம், 4ஆம் நாள் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் அலங்காரம், 5ஆம் நாள் திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மன் அலங்காரம், 6ஆம் நாள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் அலங்காரம், 7ஆம் நாள் திருக்கருக்காவூர் கற்பக ரக்ஷாம்பிகை அம்மன் அலங்காரம், 8ஆம் நாள் காசி அன்னபூரணி அம்மன் அலங்காரம், 9ஆம் நாள் அம்பாள் சிவபூஜை அலங்காரம், 10ஆம் நாள் அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. அனைவரும் அன்னையின் அருள் பெற ஆலயத்தின் சார்பாக வரவேற்கிறோம். நன்றி.